எல்லாமே நான் காதலுக்காக தான் பண்ணேன். நான் வந்து அவ கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு வந்து இப்ப சோழன் பேசிட்டு இருக்கிற வேளையில, சோழனுக்கு ஒரு பெரிய ஆப்பு ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். இதுல வந்து காதலுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். காதல அடையறதுக்காக எதுவுமே தப்பில்ல அப்படின்னா, சிறகடிக்க ஆசையில ரோகிணி செய்றது, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல தங்கமயில் செய்றது, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி எப்படியாச்சும் அதுக்கப்புறம் இருந்தா போதும் அப்படின்னு நெனைக்கிறது. இது எல்லாமே வந்து சரின்னு ஆயிடும். ஃப்ராடுத்தனம் தான். அதில என்ன லெவல்ல ஃப்ராடுத்தனம் பண்ணாங்கங்கிறது வேணா மாறலாம். அந்த மாரி தான் இப்ப சோழன் ஒரு ஃப்ராடுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனா வந்து அவர் வந்து ஒரு பாசத்தில தான் பண்ணேன், காதல்ல தான் பண்ணேன் அப்படின்னாலும், எதிர்த்துல இருக்கவங்களுக்கு அத வந்து அவங்களுக்கு ஒரு வழியா நம்ம ஏமாத்தப்பட்டுட்டோம் அப்படிங்கிறது வேதனையா தான் இருக்கும். அந்த மாரி தான் இப்ப கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பமான மனநிலையில நிலா இருக்காங்க. ஸோ நிலாவ கூப்பிட்டுட்டு இப்ப இந்த ராகவே வந்து போய் ட்ராப் பண்ண போறாரு. இந்த ராகவ் ரொம்ப அநியாயத்துக்கு நிலா மேல இன்ட்ரஸ்டடா இருக்க மாரி தான் காட்டிக்கிறாரு. இவங்களோட பிறந்த நாளுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு உடனே கேக்லாம் வாங்கிட்டு வராரு. ஏதோ கிஃப்ட்லாம் குடுக்குறாரு. நானே ட்ராப் பண்ணிட்டு நானே உங்கள பிக் பண்ணிட்டு போறேங்கிறாரு. ஒரே நாள் அப்படியே ரொம்ப இதா மாறுறாரு வேற. ஸோ ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா இவன் உள்ளார போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சான். அந்த கான்ஸ்டபிள் யாரையோ போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. அவர்ட்ட வந்து பேசணும்னே உட்காருமா, என்னம்மா பேசணும் அப்படின்னு வந்து கேட்கும்பொழுது, இல்ல உங்களுக்கு எப்படி எங்க விவாகரத்து மேட்டர் தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எதுக்குமா உனக்கு? நான் உனக்கு நல்லதுக்கு தானே சொல்றேன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அவர் யார் என்னன்னு கேட்கும்பொழுது இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா, என்னம்மா டிவோர்ஸ் எல்லாம் எதுக்குமா நான் உனக்கு கட்டி கல்யாணம் பண்ணி வச்சோம். சரி அதுக்கு மேல உன் விருப்பமா? அப்படின்னா, அது எப்படி உங்களுக்கு தெரிய வரும்? நாங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அவர் முதல் தடவையும் கால் பண்ணாரு, 2வது தடவையும் கால் பண்றாருங்கும் பொழுது, இல்ல உன் புருஷன் தான்மா ஃபோன் பண்ணி சொன்னான். ரொம்ப வருத்தப்பட்டான். அதனால தான் நான் பேசினேன். டியூட்டிக்காக பேசல அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஷாக் ஆகுது. ஷாக் ஆகும் பொழுதே இவர் இதுக்கு முன்னாடி வந்து கால் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க. அவர் பேசினாரா? எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லி நடிச்சதெல்லாம் வேற யோசிச்சு பார்க்குறாங்க. அதெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு தெரிய வருது. ஏமாத்தப்பட்டுட்டோம் அப்படின்னு தோணுது. இதுக்கப்புறமா அவர் என்ன இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிடுறாருன்னா, இதை பற்றி எங்களுக்கு எதுவும் இல்லைம்மா, ஆனால் நீ யோசிச்சு முடிவெடு அப்படிங்கும்போது கிளம்பும் பொழுது பார்த்தா அந்த இவங்களுக்கு வந்து அந்த இவரோட ஒய்ஃப் கால் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அந்த நம்பரை பிளாக் பண்ண சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா தான் அவங்க கேட்குறாங்க, சரி என்னோட கல்யாணத்துக்கு அப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு வேணுமே, ஆதார் கார்டு இல்லாமல் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் புருஷன் தான் கொடுத்தாருங்கிறாங்க. இப்போ தான் உங்களுக்கு இன்னும் பெரிய ஐடியா இருக்குது. யோசிச்சு பார்க்குறாங்க ஒவ்வொரு இடத்துலையா சிம் வாங்குறதுக்கு வந்து ஆதார் கார்டு வேணும்னதுலேருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்பவே ஆதார் கார்டு இருந்திருக்கணுமேனு ஒரு லாயர் கேட்டது. அதுக்கப்புறமா வந்து இவங்க ஒரு ஹாஸ்டல் போகும்போது அங்கே கேட்டது. எல்லா இடத்துலையுமே ஒரு இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை வந்து இந்த இவங்களுடைய சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணும்போது கேட்டது அப்படின்னு ஒவ்வொன்றா யோசிக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே நமக்கு சிக்கலாக இருக்குது. இது எல்லாத்தையுமே மறைச்சிருக்கானாங்கிற ஒரு குழப்பத்தோடு வரும்போது ராகவ் வந்து நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறார் திருப்பி. நான் உங்களை தான் வெயிட் பண்ணேன், சீக்கிரம் வந்தாலும் ஏதோ சொல்லிட்டு கூப்பிட்டு அவர் பேசிகிட்டே வராரு. இவங்க யோசனையிலே இருக்காங்க. இதுக்கிடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சேரன் வந்து அந்த சந்தா யாதவ் வந்து திருப்பி ஊருக்கே வா, அங்கே முறப்பேனை கட்டிக்கணும் அங்கே மிரட்டுறாங்களாம். அதெல்லாம் வேணாமா நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு இவர் மேலே ஒரு இம்ப்ரெஷன் ஆகுது, ஒரு இம்ப்ரெஸ் ஆகுறாங்க, கொஞ்சம் திரும்பிலாம் பார்க்குறாங்க. அதோட வந்து இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு தான் சோழனுக்கு ஒரு பெரிய ஷாக் ஒன்று காத்துட்டு இருக்குங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். சோழன் செஞ்சது தப்பு தாங்க, எல்லாம் தப்பு செய்யாதவங்க யாருமே இருக்காங்க அப்படிங்கிறீங்களா? இல்லை நிலா வந்து அவங்களுக்கு அது ஏமாற்றப்பட்ட மாதிரி தானே தோணும், கரெக்டு தானே நிலாவோட ஃபீலிங் நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். மறக்காமல் இடம்பொருள் சேனல் நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ் 2யும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.